ஒரு காட்டில் பல பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தனர். அவற்றின் மத்தியில் ஃபீனிக்ஸ் என்ற பெயருடைய ஒரு வெள்ளை நிற பறவை இருந்தது. அந்த காட்டின் அனைத்து பறவைகளும் விலங்குகளும் அவனது வெள்ளை நிறத்தை பார்த்து இகழ்ந்து வெள்ளை வண்ணம் என்று அழைத்து கிண்டலடிப்பதுண்டு. ஒரு நாள் ஃபீனிக்ஸ் பலவிதமான பழங்களை சேகரித்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் கிளியும் மானும் அவனை நோக்கி வந்தனர். ஃபீனிக்ஸ், இந்த பழங்களை நீ சாப்பிடுவதற்காகவே சேகரித்தாயா, அனிமியோன் வெள்ளை நிறத்தை மறைக்கத்தான் சேகரித்தாயா எனக் கேட்டு, இவனெல்லாம் இப்ப பழங்களை நசுக்கி அதை கலராக்கிக்க போறான் என்று சிரித்துக்கொண்டு கிளியும் மானும் அங்கேயிருந்து போய்விட்டன. இதை கேட்ட ஃபீனிக்ஸ் அழத் தொடங்கினான். என்னுடைய நிறம் வெள்ளையாக இருக்கிறது, அதில் என்ன தவறு இருக்கிறது? அப்படியிருந்தும் ஏன் எல்லாரும் என்னை இப்படி இகழ்ந்து பேசுகிறார்கள் என்று வருந்தியவனாக தனது குகைக்கு புறப்பட்டான். மேலும் வழியில் அவனுக்கு ஒரு வயதான ஆமை சாமியாரை சந்திக்க நேர்ந்தது. என்ன ஆச்சு ஃபீனிக்ஸ், ஏன் அழுகிறாய்? எல்லாம் சரியாயிருக்கா என்றார் ஆமை சாமியார். ஆமை பாபா, ஏன் எல்லா விலங்குகளும் பறவைகளும் எனது நிறத்தை பற்றி இப்படி இகழ்ச்சி செய்கின்றன? இது எனக்கு மிகவும் கவலையளிக்கிறது. அது வெறுமனே பொறாமை தான் ஃபீனிக்ஸ். உன் வெள்ளை நிறம் இன்னும் அழகு அவர்களை கொந்தளிக்கச் செய்கிறது. அதனால்தான் இப்படி நடந்து கொள்கிறார்கள். அவர்களின் வார்த்தைகளை பற்றி கவலைப்படாதே. ஆமா பாபா, உங்களிடம் மந்திர திறன்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றின் மூலம் என்னை வேறு நிறத்தில் மாற்ற முடியாது என்று ஃபீனிக்ஸ் கேட்டான். முடியும், ஆனால் அதற்கு ஒருவன் தனது நிறத்தை உனக்கு கொடுக்க முன்வர வேண்டும். அப்படி யாரும் செய்யமாட்டார்கள் பாபா. என் நியாயம் பேச யாருமே தயாராக இருப்பது இல்லை. இதை கேட்டு மிகவும் சோகம் அடைந்த ஃபீனிக்ஸ் தனது வீட்டிற்குச் சென்று பழங்களை சுத்தம் செய்து வைப்பதற்கு திரும்பினான். காலம் கடந்து போகிறது. ஆனால் மற்ற விலங்குகள் மற்றும் பறவைகள் ஃபீனிக்ஸை தொடர்ந்து கிண்டல் செய்வதையே தொடர்கின்றன. ஏடா, வெள்ளை வண்ணம் வந்துருச்சு, நீ என் சிறகுகளை பார்த்து பொறாமைப்பட்டு போயிட்டியா? இல்லையே, தேவையில்லை. கடவுள் அனைவருக்கும் ஒரு சிறப்பை தந்திருக்கிறார். அதை நன்றாக அனுபவித்தால் போதும். ஏறாது. உனக்கு நிறமே இல்லையே, அதனால்தான் நீ இப்படி தூய்மையான பேச்சை கூறுகிறாய். அவர்களது இகழ்ச்சியை சகித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரும் புயல் திடீரென்று ஏற்பட்டது. அனைத்து பறவைகளும் விலங்குகளும் தங்களை காக்க தப்பித்துச் சென்றன. புயல் முடிந்ததும் அவர்கள் காட்டை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். என்னடா இது, நம்முடைய காடு முழுவதும் அழிந்துவிட்டதே, நம்மால் இனி இங்கு வாழ முடியும்? என்ன சாப்பிடுவது? கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, நம்மால் இதையும் சமாளிக்க முடியும். சில நாட்களுக்குப் பிறகு எல்லாம் சரியாகிவிடும். நல்லதாச்சு. ஆனால் உணவு எப்படி கிடைக்கும்? காடே அழிந்துவிட்டதே, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். என் வீட்டில் நிறைய உணவு இருக்கிறது. அதனால் நாமெல்லாம் பசி பட்டினியாக இருக்க வேண்டியதில்லை. சில நாட்கள் இங்கு இருந்தால் போதும். பின்னர் மற்றொரு காட்டுக்கு சென்று உண்ணலாம். இவ்வாறு கூறிய ஃபீனிக்ஸ் அனைவரையும் தனது குகைக்கு அழைத்து அனைவருக்கும் உணவளிக்கிறான். ஃபீனிக்ஸின் கருணையும் நல்ல மனத்தையும் கண்டு அனைவருக்கும் அவனை பற்றி வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் எப்போதும் உன்னை கிண்டல் செய்தோம். ஆனால் இன்று எந்த பழிவாங்கும் எண்ணமின்றி நீ எங்களை உதவி செய்தாய். உனது நிறம் மிக அழகானது. அதற்காகவே நாங்கள் பொறாமைப்பட்டோம். எங்கள் தவறுக்காக மன்னிக்கவும். இதை கேட்ட ஃபீனிக்ஸ் மகிழ்ச்சி அடைந்து அனைவரையும் மன்னிக்கிறான். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குகிறார்கள். கதை நீதிக்கதா. இனிமையான மனநிலை, பொறுமை மற்றும் கருணையுடன் செயல்பட்டால் மற்றவர்கள் மனதையும் மாற்ற முடியும். பிறரின் கிண்டலுக்கும் இகழ்ச்சிக்கும் பதிலாக நன்மையை காட்டும் போது அது அனைவருக்கும் உண்மையான அன்பையும் ஒற்றுமையையும் கொண்டு வர முடியும்.